வணக்கம் தீபக். பெரியார் மண்ணில் பெரும் வெற்றி, எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பெரியார் மண்ணில பெரும் வெற்றி அப்படிங்கிறது நான் 100 விழுக்காடு ஏற்கிறேன். அது வெற்றி ஸ்டாலினுக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு தான். எதன் அடிப்படையில் நாங்க எப்படி சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இதே ஈரோடு கிழக்கில் பெற்ற வாக்குகள் 10,000 சில்லறை வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் 24,151 வாக்குகள் பெற்றிருக்காங்க. சொல்ல போனா 2.5 மடங்குகள் நாம் தமிழர் கட்சி ஈரோடுல வளர்ந்துருக்கு. அது சாதாரணமா வளரல, ஈவேராங்கிற பிம்பத்தை ஈவேரா பிறந்த ஈரோட்டிலே அடிச்சு வளர்ந்துருக்கு. அப்படிங்கும் போது நிச்சயம் இது நாம் தமிழர் கட்சிக்கான பெரிய வளர்ச்சியா பார்க்குது. தமிழர்கள் எப்பொழுதும் ஈவேராவை ஒரு பெரிய பிம்பமா ஏற்றதில்லை. திமுக காரணமாக தொடர்ச்சி ஈவேரா பெரியாள் முக்குக்கு முக்கு அவருக்கு சிலை வைத்து அவர் ஒரு தலைவரா ஒரு பிம்பப்படுத்துறாங்களே ஒழிய, தமிழர்கள்ட்ட ஈவேரா ஒரு பெரிய தலைவரா இல்லை என்பதற்கு சான்றுதான் இப்ப இத்தனை வாக்குகள் சீமான் கூடி வந்திருக்கிறது. ஒருவேளை ஈவேரா தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவரா இருந்திருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை அடிச்சு இந்நேரம் ஒரு 4,000-3,000 ஓட்டுக்கு போயிருக்கணும். அப்படி போயிருந்தாருன்னா தமிழ்நாட்டுல இது ஈவேரா மண் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஈவேராவை எதிர்த்து விமர்சனம் பண்ணி இங்க ஒருத்தரால அரசியல் பண்ண முடியாதுங்கிற கருத்தை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதற்கு எதிர்மாறாக 10,000 வாக்குகள் வாங்கின அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை போட்டு பொழந்த பின்னாடி தான் 25,000 வாக்குக்கு போறாரு. இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தா கட்டுத்தொகையை வாங்கியிருப்போம். சோ அதனால பார்க்கும் பட்சத்துல இது நாம் தமிழர் கட்சிக்கு இது வெற்றிதானே ஒழிய இது தோல்விங்கிற அடிப்படையில வராது. ப்ளூ சட்டை மாறன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. 15 வருடங்களாக வைக்கும் ஒப்பாரி வாக்குக்கு பணம் தந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே அவனுங்களாவது மக்கள் கிட்ட திருடுன பணத்துல கொஞ்சம் கிள்ளி மக்களுக்கு தரானுங்கன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? 15 ஆண்டுகளாக அப்படிங்கிறாரு. அவர் யாரை குறிப்பிடுறாருன்னா 12 ஆண்டுகளாக அரசியல் செய்யற நாம் தமிழர் கட்சி தான் குறிப்பிடுறாருன்னு பச்சையா தெரியுது. நாம முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, 15 ஆண்டுகளாக மட்டும் இப்ப பணம் கொடுக்கல, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாவே திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து தான் மக்கள்கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை நாம சொல்லல, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களே சொல்லியிருக்காரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவன் பாவி, அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கு செல்வன் மா பாவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ அவரு ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதை விட்டுருங்க, நாம் தமிழர் கட்சி பேசுறதையும் விட்டுருங்க ஒரு பக்கம். நாம பொதுவா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். மக்கள்கிட்டயோ இல்ல இதை பேசின கூமுட்டை ப்ளூ சட்டை மாறனவோ கேள்வி வைக்கிறோம். அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நீ சரின்னு சொல்றியா? ஒரு கேள்வி. 2வது, இதுல அவர் ஏதோ நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு திமுக காரங்களா திருட்டு பசங்க தான் அப்படின்னு அவர் ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காணொலியை பாக்குற அல்லது ப்ளூ சட்டை மாறம் போட்ட ட்விட்டுக்கு திமுக காரணம் எவனுக்காவது ரோசம் மானம் வெக்கம் சூடு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவனை போய் கேளுங்க. ஏண்டா மானம் கட்ட நாயே, நாங்க எங்கடா ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லை, அதுக்கு ஆதாரம் தான் கொடு அப்படின்னு போன இடத்துல கேட்டாரு. அதுக்கு பல வீடியோ எல்லாம் காட்டினாரு. அண்ணன் இது சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதையை போட்டு முடிச்சிட்டாரு. அது மாதிரி பணம் கொடுக்கறன்னு திமுக ஒத்துக்காத பட்சத்துல ப்ளூ சட்டை மாறன் யாரு? திமுகவுடைய செய்தி தொடர்பாளரா, திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, இல்ல திமுகவுடைய பொதுச் செயலாளரா? இவர் எதுக்கு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி திமுக திருடுற கட்சி, திருடுறதுல கொஞ்சம் பங்கு கொடுக்கும் அப்படின்னு எழுதுறாருன்னா திமுக கண்டிப்பா ப்ளூ சட்டை மாறவன் நடவடிக்கை வழக்கு சொல்லணும். நாம் தமிழர் கட்சியாருக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. அவர் மறைமுகமா 15 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி குறிப்பிடுறதாக இருந்தாலும் அவரு உண்மையாலுமே சொல்ல போனா ப்ளூ சட்டை மாறன் ஒரு வீரன், ஒரு தீரன், ஒரு சூரன். ஏன்னா தைரியமா திமுக காரர்கள் திருடர்கள் அப்படின்னு பொது வெளியில் பயன்படுத்தக்கூடிய தைரியம் அண்ணன் ப்ளூ சட்டை மாறன் அவர் இருக்கிறதுனா முற்றிலும் வரவேற்க.